ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேவிஸ் குக்கிங். வாங்க, நம்ம இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன செய்ய போகிறோன்னா, காளானை வச்சு ஒரு குழம்பு செய்யலாம். நல்லா சூப்பராக சுவையாக இருக்கும். அது சப்பாத்திக்கு தோசைக்கு சாப்பிடலாம், இல்லை இட்லி பூரி இந்த மாதிரி ஐட்டத்துக்கும் எல்லாத்துக்கும் சாப்பிடலாம். வாங்க, அது நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்கு போகலாம். கடாய் வச்சுருக்கேன். கடாயில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம். அங்கே பட்டை, லவங்கம், 2 ஏலக்காய், 4 லவங்கம், நட்சத்திரம் 1, கல்பாசி இலை இது போட்டுடலாம். லேசாக கடுகு போட்டுடலாம். சோம்பு வந்து ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். அதெல்லாம் பொரிஞ்சிடுச்சு. இப்போ வந்து 2 வெங்காயம், 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயத்தை போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். லேசாக சால்ட்டு போட்டுக்கலாம். வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் வதங்கிறதுக்கு. நம்ம தக்காளியும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம், ஒரு கொத்து. பாருங்கள், காளான் ஒரு காளான் தான் இது நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம இதெல்லாம் போட்டுடலாம். காளான் நல்லா வதங்கிடுச்சு. பாருங்கள், காளான் வதக்கும் போதே நம்ம நிறைய தண்ணி விட்டுறோம். பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருக்குன்ட்டு. நம்ம இதில் வந்து சால்ட்டு போட்டுக்கலாம். இந்த அளவு போட்டுக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் ஒரு சின்ன ஸ்பூனில் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது கரெக்டாக இருக்கும். மஞ்சள்தூள் ஒரு சிட்டிகை போட்டுக்கலாம். சில்லி பவுடரு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது காஷ்மீர் சில்லி பவுடர். இது நல்லா மசாலாலாம் அதில் போட்டு பரட்டியாச்சு. இப்போ நம்ம இதில் தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் போட்டால் போதும். ஒரு 2 டம்ளர் அளவு சேர்த்துருக்கேன் தண்ணி. இப்போ நம்ம இதை கலந்து விட்டு மூடி வச்சிடலாம். நல்லா கொதிக்குது. நம்ம கொஞ்சம் லேசாக கலந்து விட்டு மறுபடியும் மூடி வச்சிடலாம். பாருங்கள், காளான்லாம் நல்லா வெந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. நம்ம இது இன்னும் கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி மூடி திறந்து வச்சிடலாம். அப்போ தான் தண்ணி இன்னும் நல்லா சுண்டிடும். அதுக்கப்புறம் நம்ம இதை இறக்கலாம். பாருங்கள், நல்லா கொதித்து சுண்டி கரெக்டான பக்குவத்தில் வந்துடுச்சு. மேலெல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்து சூப்பராக அருமையாக இருக்குது. நம்ம இதில் கொஞ்சம் லேசாக கொத்தமல்லி தூவிக்கலாம். டேஸ்ட் பார்க்கலாம். சூப்பராக இருக்குங்க, அருமையாக இருக்குது. நம்ம இதை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நான் அந்த பேஷனில் எடுத்து வச்சிட போகிறேன். பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது குழம்பு. இப்போ நம்ம இதை நம்ம சப்பாத்திக்கு எடுத்துக்கலாம், சாதத்துக்கு கூட எடுத்துக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குது. உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.